பிரபல துணை நடிகர் அபிநய் சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருந்தார். இதையடுத்து இவர் குறித்து துணை நடிகை ஒருத்தவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு வைரலாகி வருது. தனுஷோட துள்ளுவது இளமை படத்தில் அறிமுகமானவர் அபிநய். சினிமாவில் துணை நடிகராக வலம் வந்த இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாள படங்களையும் நடிச்சிருக்காரு. இவர் சிங்கார சென்னை, பொன்மேகலை உள்ளிட்ட படங்களிலும் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். இவர் நடித்த கதாபாத்திரங்களை தாஸ், என்றென்றும் புன்னகை உள்ளிட்ட படங்களில் பார்க்கலாம். இவர் சில மாதங்களுக்கு முன்பு நோய்வாய்ப்பட்டு இருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து போன அபிநய் தன் சிகிச்சைக்கு நிதி உதவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இதையடுத்து அவருக்கு சில உதவிகள் கிடைச்சது. ஆனால் சிகிச்சைகள் பலனளிக்காததால நவம்பர் 10ஆம் தேதி உயிரிழந்தார். அபிநய் துணை நடிகை ஒருவரின் மகன். அவருடைய தாயின் பெயர் ராதாமணி. இவர் அபிநய் நோய்வாய்ப்பட்ட சில நாட்களில் உயிரிழந்துட்டாங்க. அபிநயும் யாரையும் திருமணம் செஞ்சுக்காம தனியாகவே வாழ்ந்துட்டார். தற்போது அவர் தன்னை உருகி உருகி காதலித்ததாக துணை நடிகர் ஒருவர் பதிவிட்டிருக்காங்களாம். உருகி உருகி காதலித்தேன், அவன் காதலை நிராகரித்தேன், நான் பயப்படுறேன் அப்படின்னு நினச்சி அவன் அம்மாவையும் அழைத்து வந்தான். உண்மையிலேயே இப்போது தான் பயம் இன்னும் அதிகரித்தது. பல பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்துக்கிட்டோம். ஆனால் அவன் மீது காதல் வரல, பயம்தான் இருந்துச்சு. என் பயத்துக்கு காரணம் அவன் அழகு. இவ்வளவு அழகாக இருப்பவன் என்னை ஏன் காதலிக்கணும் அப்படின்னு என் மீதான தாழ்வு மனப்பான்மை. அபிநே நட்பு போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மறுத்தான். எவ்வளவோ சொன்னேன், குடிப்பழக்கத்தை விடும்படி. அவன் கேட்கவே இல்லை. அம்மா தான் பாவம், உன்னை திருமணம் செய்தால் அவன் திருந்திடுவான், நீ வருந்தாதே, நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அவனையும் குடியை விட சொல்லி கெஞ்சினாங்க, முடியாதுன்னு மறுத்தான். காதலா மதுவா என்ற போராட்டத்தில் மதுவை மட்டும் பற்றிக்கிட்டான். அன்று நடந்த சண்டை தான். செத்தா கூட என் முகத்தில் முழிக்காதே, நீ செத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியாக சொல்லி சண்டையிட்டு பிரிஞ்சோம். உன்னோட நட்பு கூட வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ அம்மா முயற்சி செஞ்சாங்க. என் மனம் இடம் தரல அவனை ஏற்றுக்கிறதுக்கு. ஒரு கட்டத்தில் அழைத்தான், அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. நீ சொன்னதை கேட்காமல் இன்று உன் நினைவுகளோடு தவிக்கிறேன், வருகிறாயா அப்படின்னு. சொல் பேச்சு கேட்காம நீ மதுவை நாடி என் மனதை நோகடிச்ச. மன்னித்து விடு, எனக்கு மனமாகிடுச்சுன்னு சொன்னேன். இருந்தாலும் அழைத்தான். நீ சொன்னதை போல் குடியால் நோயில் அவதிப்படுகிறேன். என் நிழலை கூட நிமிர்ந்து பார்க்காதே, கவலையும் படாதே. இது எனக்கு ஒரு பாடம். குடியால் மிகப்பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா அந்த துணை நடிகை போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு. இதெல்லாம் நடந்திருக்கா? அப்போ அதற்கு காரணம் அவருடைய காதல் தோல்வியா அப்படின்னு பலருமே இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல மனிதர், நல்ல நடிகர் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சமூக வலைதளங்களில் இது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.